இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல, இது சமூக நீதிக்கான திட்டம். ஆண்டாண்டு காலமாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கி போன, மறுக்கப்பட்ட அந்த மக்களுக்காக இடத்தை ஒதுக்கீடு செய்வதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது சமூக நிலையை மாற்றுவது, சமூகத்தில் அவருக்கான சுயமரியாதையை ஏற்படுத்துவது, சமூகத்தில் அவருக்கான மதிப்பை உண்டாக்குவது. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான், ஒரு சமூக நீதி கோட்பாடு தான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மூலமாகத்தான் இங்கே முதல் தலைமுறை பட்டதாரிகளும் முதல் தலைமுறை அரசு அதிகாரிகளும் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் உருட்டுவானுங்க. என்ன உருட்டுவான்னா, ஏன் ஔவையார் படிக்கலையா, ஏன் திருவள்ளுவர் படிக்கலையா, ஏன் அவர் படிக்கலையா, இவர் படிக்கலையான்னு உருட்டுன்னு உருட்டுவானு. ஆனால் அந்த உருட்டுக்கெல்லாம் என்ன பதில்னா, என் தாத்தா ஏன் படிக்கலை, என் பாட்டை ஏன் படிக்கலை, என் அப்பா ஏன் படிக்கலை, அப்போ இடையில் கல்வி யார் மறுக்கப்பட்டது, யாரால் மறுக்கப்பட்டது, வேலைவாய்ப்பு யாரால் மறுக்கப்பட்டது, அதை எப்படி இந்த இடஒதுக்கீடு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாடு. இந்த சமூக கட்டமைப்பை புரட்டி போடக்கூடிய ஒரு புரட்சிகர சிந்தனை தான் இடஒதுக்கீடு.